அப்பா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன முதல்ல இங்க வெளியே போடா. அப்பாவை அடிச்சவனை பழி வாங்கணும்னு வெறியோட வந்திருக்க பையனா நீ? ஏண்டா இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா உனக்கு? அந்த உன்னிகிருஷ்ணனோட பொண்ணு தான்பா இவ. சே, இந்த பொண்ணு நம்ம மோகன் சாருடைய ஒரே பொண்ணுடா. இந்த ஹோட்டல் இப்பவும் மோகன் சாரோடது தான். இந்த பரதேசி பசங்க நம்மளை தொந்தரவு பண்றாங்கிறதுக்காக பதிலுக்கு நாமளும் இவங்களை பழி வாங்கணும்னா அந்த அசிங்கம் அந்த நாய்களுக்கு இல்ல, அந்த நல்ல மனுஷனுக்கு தான். யாரோட சதியாலேயோ சிங்கப்பூர் ஜெயில இருக்கிற மோகன் சார் வெளியில வரணும்னா அதுக்கு அவருக்கு பல கோடிகள் தேவைப்படுது. அதுக்காக இந்த ஹோட்டலை விற்கத்தான் இவன் இங்க வந்திருக்கான். நீ பண்ற இடைஞ்சலால தான் இந்த ஹோட்டலை விற்க முடியலன்னு இந்த பொண்ணு சொன்னான். நம்மளால அந்த நல்ல மனுஷன் ஜெயில கிடந்து கஷ்டப்படுறாரு. இதுக்கு மேலேயும் நீ இந்த அடாவடித்தனத்தை நிறுத்தலைன்னா கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டார். நிறுத்திடுறா. எங்க அப்பா என்னை எப்போ அடிச்சாலும் நான் வருத்தப்படுவேன், எப்பவும் வருத்தப்படுவேன். ஆனா இப்போ வருத்தப்படல. இவ்வளவு நாள் தெரியாம தான் நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்தேன். மோகன் சார் பொண்ணு எனக்கு நிஜமா தெரியாது. என்னை மன்னிச்சிருங்க. இனிமே நான் தொல்லை பண்ண மாட்டேன். வாங்கப்பா போலாம். பாரை விட்டுட்டு குமார் போயிட்டான். இனி ஹோட்டல விற்க சுலபமாயிடும். அந்த லட்சுமி அதுக்கான வேலையில ஆரம்பிச்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன். हेलो, मैं गावन जोसेफ हमारे होटल के रिसेप्शन से बोल रहा हूँ. प्लीज प्लीज कम. யாருடா? காவன் ஜோசப். அவன் எங்க இருந்து கால் பண்ணா? இங்க கீழ இருந்து. ஐயோ, அவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான்? இந்த ஹோட்டலுடைய பாதி ஷேரை கொடுக்கறோம் தான் அக்ரிமெண்ட்ல இருக்கு. அதனால தான் மோகன் சார் ஜெயிலுக்கு அனுப்பணும். அவனால நம்ம இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், முட்டாள்தனமா பேசாத. அவனுக்கு இந்த உலகத்துல எல்லா இடமும் ஒரே மாதிரி தான். பிரெஞ்சு, சைனீஸ்னு 20க்கும் அதிகமான லாங்குவேஜஸ் தெரிஞ்ச இன்டர்நேஷனல் கிரிமினல் தான் அவன். ஹலோ காவன்ஜி, வெல்கம். ரியலி ஐ மிஸ் யூ so much man. Hope you're fine. Well, इतना नाल எங்க இருந்த? Paris, Malaysia, Hong Kong, and yesterday I was at Dubai. तो हमने जैसा जैसा सोचा था वैसा हो गया ना? No, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. எதிர்பார்க்காத நேரத்துல அந்த மோகனுடைய பொண்ணு லக்ஷ்மி இங்க வந்துட்டா. அதனால அந்த ஹோட்டலை விற்க முடியல. तो क्यों ना उसको खत्म कर. அதை பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். மேனேஜர், இவருக்கு விஐபி ரூமோட கீயை கொடு. சரி, தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடு. கவன்ஜி, உங்களை பார்த்தா லக்ஷ்மி நடந்த விஷயம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா. அதனால கொஞ்ச நாளைக்கு ரூமை விட்டு வெளியே வராதீங்க. ओके. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஹோட்டலோட பவர் ஆஃப் அட்ரானியை வாங்கணும். அதுக்கு நடுவில் எப்பவோ ஹெல்ப் பண்ண ஒருத்தன் ஹோட்டலில் ஷேர் கட்டு வந்திருக்கான். சல்லி பைசா கொடுக்க முடியாது. காவன் ஜோசப் வர்சஸ் லக்ஷ்மி மேனா. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இது வந்து போலீஸ் ஐடியா. ரிசல்ட் கரெக்டாக இருந்தா 2 ஃபைலையும் க்ளோஸ் பண்ணலாம். என்னம்மா? ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் தான் நான் இப்ப சொன்ன லட்சுமி மேடம். என்கிட்ட வழியானா இப்படித்தான் இருக்கும். இந்த பாருமா, அந்த ஸ்ரீதரை நீ எந்த காலத்திலையும் நம்பவே கூடாது.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோகன் சார் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டா அந்த ஆளை போய் மேனேஜரா வச்சுக்கிட்டது தான். டேய் தம்பி குமார், நம்ம மோகன் சார் கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போன நேரத்துல தான் ஸ்ரீதர் அந்த ஹோட்டலை வாங்கிட்டதாகவும் நான் உடனே இடத்தை காலி பண்ணணும்னு மிரட்டினான். என்னடா எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? இப்பதான் சரியா வந்திருக்கு. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இப்ப அந்த ஹோட்டலோட பவர் ஆஃப் அட்டார்னி அவங்க கையில. அவங்களால அதை விற்கவும் இல்ல யார் பேர்ல மாத்தி எழுதவும் முடியும். அப்படின்னா நேரத்தை வீணாக்காம திரும்ப வாங்குறதுக்கான வழியை பாரு. ஆமா, நீங்க போய் கேட்ட உடனே அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்றது? அதை ஏதாவது கேன்சல் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா போய் பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்குன்னு யாரும் இல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் இதோ இவன் இருக்கான், வேடிக்கை பார்க்காம கூட போடா. வா, முதல்ல நம்ம எங்க போனோம்? முதல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தவங்களால மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி இங்க வர வேண்டியிருக்கும். இல்லனா ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பியோ அதோட காப்பியை எம்பசி மூலமா ரிஜிஸ்டர் ஆன என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணா போதும். சார், ஃபர்ஸ்ட் பார்ட்டி எங்க அப்பா. ஹி இஸ் இன் சிங்கப்பூர் ஜெயில். கவர்மெண்ட்ல பெர்மிஷன் கிடைக்காம அப்பாவால எதுவும் செய்ய முடியாதா? வேற வழி எதுவும் இல்லையா சார்? கோர்ட் மூலமா ஏதாவது பண்ண முடியுமா? கோர்ட் மூலமா போனா நேரம் தான் வீணாகும். அது மட்டும் இல்ல, வேணும்னா அந்த ப்ராப்பர்ட்டியை செகண்ட் பார்ட்டி அவர் பேருக்கு மாத்தி எழுதிக்கலாம். அப்படின்னா நாங்க இப்ப கிளம்புறோம். சரி. நாம எதிர்பார்த்த மாதிரியே அவ இங்க வந்திருந்தா. என்ன ஏதுன்னு டீட்டெயிலா விசாரிச்சுட்டு அவ கிளம்பிட்டா. தேங்க்யூ சார். நீ யாருக்குமா ஃபோன் பண்ண? அங்கிள் ஏற்கனவே சொல்ல வேண்டிய உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். மோகன் சாரை ஜெயிலுக்கு அனுப்புனவங்க மேலே உங்களுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு கோவம் இருந்துச்சுன்னு எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் உண்மையாகவே கொலை பண்ணுற அளவுக்கு போவீங்கன்னு நாங்கள் யாருமே நினைக்கல. நீ கொலை பண்ணிருக்க. உன்னை நான் அரெஸ்ட் பண்ண போறேன். இத தயா விதின்னு சொல்லுவாங்க. அப்ப வெளிநாட்டு ஜெயில, பொண்ணு உள்ளூர் ஜெயில. You cheat!